என்னாச்சு சார்? அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லிட்டீங்களா? பார்க்க சொல்லிட்டார் ருத்ரா. ஆனா அவங்க அப்பா தான் அந்த குழந்தைக்கு பணம் செலவு பண்றதுல கஷ்டம்னு புலம்பிட்டே இருந்தாரு. என்ன சார், நாம தான் சொன்னோம்ல என்ன செலவானாலும் பாத்துக்கிறோன்னு. அப்புறம் ஏன் அவர் அவ்வளவு கஷ்டப்படுறாரு? சரி, இப்ப காவியாவுக்கு எப்படி இருக்கு? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? எதுவும் சொல்லல சார். உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்க. மனசு வர ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. ருத்ரா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, காப்பாத்திடுவாங்க, கவலைப்படாதீங்க. ஆராதனாவை தேடுற இந்த நேரத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்தது ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. எனக்கு இப்ப ஆராதனாவை விட காவியாவை காப்பாத்துறதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. பாவம், கதிருக்கு இது தெரிஞ்சா என்ன ஆவாரு? காவியாவோட அம்மா தான் கால் பண்றாங்க சார். சரி, அட்டன் பண்ணி பேசுங்க. விஷயத்தை எப்படி இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லிதானே ஆகணும். இல்ல, அவங்க தெரிஞ்சு பேசுறாங்களா இல்ல தெரியாம பேசுறாங்களான்னு தெரியல. இல்ல, அட்டன் பண்ணி பேசுங்க, அப்பதானே என்னன்னு தெரியும். ஹலோ. ஏய், என் பொண்ணு என்னடி பண்ண? சொல்லுடி, என் பொண்ணு என்ன பண்ண? உனக்கு பிரச்சனையா இருக்கான்னு ஒரேடியா அவளை கொன்னுட்டியா? ஐயோ, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? போடு போவி, என் பொண்ணு உனக்கு என்னடி பாவம் பண்ணா? உன்னை தூக்கி எடுத்து வளர்த்ததுக்கு இதுதான் நீ எனக்கு காட்டுற நன்றி கடனா? நீ நல்லாவே இருக்க மாட்டடி. சித்தி, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் கேளுங்களேன். சே, நீ என்னடி சொல்றது? விக்ரம் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நீ என்ன பண்ணங்கறத வீடியோவா காட்டிட்டாரு.